யாரு பெரிய அலெக்ஸ் பாண்டினா? என்ன நக்கலா? இப்பதான் சுகமா இருக்கு. அந்த டிஜிபி கிட்ட போய் சொல்ல, பாம்புக்கு மகுடி ஊதிக்கிட்டு இருக்கா. பாம்புக்கு காது கேட்காது. என்னைக்கு ஒரு நாள் பொட்டுன்னு போட்டுரும். நானும் பாம்பு மாதிரிதான். ஜயம் ஜய ராம ஜயம் ஜய ரே தாரிங் தரிரிங் தரிரே. இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? முடிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல கூட படிச்ச பசங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்க சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில எங்களை வந்து பாத்துக்கணும். ஆமா, உங்களை பாக்கிறதுக்கு மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற தரித்திரம் தொலைஞ்சதுன்னு விட்டுருப்ப. டேய், கடன் நெருப்பு பகை இந்த 3 மிச்சம் வைக்க கூடாது. மிச்சம் வச்சா மறுபடியும் நம்மள அழிச்சிடும். அவன் நெருப்பு எரிக்க காத்துக்கிட்டு இருப்பான். நம்ம பிடி அவன் கைக்கு கிடைக்க கூடாது. என்ன செய்யலாம்? அப்ப என்ன குப்பு? என்ன நீங்கெல்லாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. நான் உன் வழிக்கு இனிமே வராம இருக்க ஒரு கண்டிஷன். அண்ணே, அது என்ன கண்டிஷன் அண்ணே? இந்த ஒட்டகம் அது ஒண்ணும் கவனிக்காது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எப்படி தெரியுமா? யாரு எங்க தலைவர? நான் தான். ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாச்சே. இனி எல்லாரும் கூடாரத்தை பிரிச்சுட்டு ஓடி போயிடுங்க. ஒரு வாரம் டைம். ஒரு நிமிஷம் தேஜா, அந்த கனடா லிங்க் பவுடர் மட்டும் தான் லைன்ல. என்ன சொல்லட்டும்? ஒண்ணு இல்ல தேஜா, சும்மா கைமாத்தி விட்டா போது. கோடி ரூபாய் ஓடி வரும். ஓடி வரும். என்ன படிச்சிருக்க? 3ஆம் கிளாஸ். இந்த கேங்லயே ரொம்ப படிச்சிருக்கன்ற திமிர்ல பேசாத. அந்த டிஜிபி கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு அந்த மூலக்கார தான் சரி. போய் அந்த ஜெமினியை கூப்பிட்டு வா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, ஓடி வருவா. சாப்பிடுறீங்களா? கீழே போய் ரைட் கட் பண்ணா நல்ல மிலிட்டரி ஹோட்டல் இருக்கு, போய் சாப்பிடுங்க. போங்க. சொல்றல போங்க சீக்கிரம். நீ சாப்பிடுறியா? அஞ்சலி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிட்டு வர சொல்லி அந்த குரு ஒண்ணு அனுப்பி வச்சானா? உனக்கு இது எத்தனாவது மாசம்? 5வது மாசம். மறுபடியும் வீட்டு பக்கம் வந்த டெலிவரி ஆகாது, அபோர்ஷன். வா. பயந்துட்டியா? இன்னும் டெலிவரி ஆகல. கண்ணை மூடிட்டே இருக்கேளே. பகவான கண் திறந்து கண்குளிர பாருங்க. கண்ணை திறந்து பார்த்தா அவருடைய கிரீடம் கண்ணை உறுத்துது. கேட்டா குடிப்பீங்களா? என்ன மாதிரி தப்பு பண்றவங்க எல்லாம் கடவுள்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுதான் நல்லது. தெரிஞ்சே தப்பு பண்றேன், அத திருத்திக்கலாமோ இல்லையோ? மனுஷன் தப்பு பண்ணணும், கடவுள் அது மன்னிக்கணும். குருக்கள் வந்ததா சாததா வஸ்ரத்ததா அது பண்ணணும், அட்வைஸ் பண்ண கூடாது. போங்க. யாரு எங்க தலைவர? நான் தான். ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாச்சே. இனி எல்லாரும் கூடாரத்தை பிரிச்சுட்டு ஓடி போயிடுங்க. ஒரு வாரம் டைம். ஜெமினி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. ஜெமினி தான் இங்க தண்டல். அவனோட தைரியம் தான் இவங்களுக்கு. நான் சொல்லல நம்ம பாண்டியனை தீர்த்து கட்டினவன். ஜெமினி அந்த பச்சாவா? போய் சொல்லுங்க அவங்கிட்ட. அவன் அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு வரலாம். ஐயோ, இவ்வளவு நேரம் ஆச்சு, அந்த முட்டா பசங்களை இன்னும் போன் பண்ணலையே. கோமதி, 2 பிஸ்கட் எடுத்துட்டு வாமா. சரிங்க. எங்க டீ சாப்பிடுறீங்களா? கேட்டானா ஒண்ணு? டீ குடிச்சா ஒரே டென்ஷன் அடிக்குது. ஏங்க, அப்ப சினிமா பாக்குறீங்களா? ஆமா, சக்கில படம் ஓடுது, ஃபேமிலியோட போலாம் வா. நீங்க சூடா இருக்கீங்களே, உங்களை கொஞ்சம் கூல் பண்ணலாமேன்னு. ஆமா, என்ன இப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஏடி, உங்க குடும்பமா ஃபுல்லா அலவுசுங்களா? பாவம், ஏங்க மீனாட்சியை திட்டுறீங்க? உன்னை கொண்டு போட்டு சும்மாரா.
டேய் குரு பின்னால போனா நான் பின்னால வாரேன். ஒத்து ரூபா தார நீ வழிய விட்டு போய் பாடுறீங்க. தேங்க்ஸ். பொண்ணுங்களுக்கு கலாட்டா பண்ணி பாடுறது தப்பு இல்லையா? நான் யாருன்னு தெரியுமா? மாயாண்டி. மார்க் மாயாண்டி. என் பேரை கேட்டாலே இந்த ஊரே பூகம்பம் வந்த மாதிரி கட 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 கடன்னு நடுங்கும். வழிய விட நான் என் முனியம்மாவை பார்க்கணும். நம்ம அண்ணனே அடிச்சாங்கடா. மார்க் மாயாண்டிக்கே ஊலிக்கார அடியாளா ஊருக்குள்ள லாரிங்க வராம எடுத்துட்டு வாங்கடான்னு சொன்னா அடிய வாங்கிட்டு 2 நாள் ஆஸ்பத்திரியில படுத்து எந்திரிச்சு வரீங்களா? இல்லீங்க காரியத்தையும் கொளுத்த முடியல. பொங்கல் விழாலையாவது பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தோம். பகல்ல போற பசு மாட்டையை பிடிக்க முடியல, ராத்திரியில போற எரும மாட்டை தடவை பாத்தீங்களோ? திங்கும் போது ஒரு எலும்பையும் மிச்சம் வைக்காம இலையும் சேர்த்து நக்கு நக்குன்னு நக்குறீங்களடா. அண்ணே மண்ணெண்ணெய் ஊத்துனதுனால லாரி சரியா தீ பிடிக்கலண்ணே. மண்ணெண்ணெய்? ஆமாண்ணே. கணக்கு ஐயா, உன்கிட்ட நான் பெட்ரோல் தானே வாங்கி கொடுக்க சொன்னேன். ஐயா பெட்ரோல் விலை 1 லிட்டர் 50 ரூபா, மண்ணெண்ணெய் விலை 35 ரூபா, ஒரு 15 ரூபாயும் மிச்சப்பட வேண்டியதான். உன் கணக்குல கரண்ட் வச்சு கொளுத்துடா. 15 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து 5 லட்சம் ரூபாய் சும்மாவை பறக்க விட்டுட்டேடா. அங்க பாரு புகையுது சக்கரால, அதுல வர்ற புகை என் வயித்தறிச்சல்றா. என் மொக்கச்சாமி வேலு கூட யாரெல்லாம்டா கோர்ட்டுக்கு போனது? அதான் அந்த பணங்காட்டுக்குள்ள வீடு கட்டி குடியிருக்கான்ல கரடி முத்து, அவன் தான். கரடி எதை கண்டுட்டா பாய்ந்து ஓடும்? அது நெருப்ப கண்டா பயந்து ஓடும். அப்ப கொளுத்திர வேண்டியதுதான். ஆனா பணமரத்தை எப்படி நான் கொளுத்த முடியும்? பாஸ்பரஸ சாணி உருண்டையில வச்சு உருட்டி உருட்டி பனைமரத்துல வீசுங்கடா. வெயில் அடிச்சு சாணி காஞ்சதும் மரம் தானா எரியும். என்னய்யா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? அவருக்கு ஆக்கிற ஃபார்முலா தெரியாது, அழிக்கிற ஃபார்முலா அத்துபடி. ஐயா சிக்கனம் பண்றேன்னு சொல்லி பாஸ்பரஸ்க்கு பதிலா பான்ஸ் பவுடர் வாங்கி கொடுத்த. ஐயா காலு, ஐயா காலு, ஐயா காலு. நீ எப்படி இங்க? அப்போ கொசு வலைக்குள்ள பாத்திருக்கோம், இப்போ திமிங்கல வலை. உட்கார்ற இடத்துல கத்தி வைப்பான், அதான் தேஜா. நீ என்ன பண்ற? வாங்கின இடத்தை பத்திரமா பத்திரத்தோட இவர்கிட்ட திருப்பி கொடுக்கற. நீ என்ன பண்ற? வாங்கின பணத்தை பத்திரமா இவர்கிட்ட திருப்பி கொடுத்துற. இது என்ன தேஜா, உன்னை நம்பித்தானே தைரியமா இருந்த. இப்ப தேஜாவை நம்பிதான் மார்க்கெட்டே இருக்கு. உயிர் வேணுமா இடம் வேணுமா முடிவு பண்ணிக்கா, புறப்படு. நில்லு நில்லு, அதை எடுத்துட்டு வா. இந்தா பிபி காசு. இப்ப 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா? ஜெமினி ஸ்டுடியோ பொம்மைங்க இப்படித்தான் ஊதும். நாகப்பட்டினத்துல சினிமாவில பாத்திருக்கேன். ஜெமினி ஜெமினி, ஐயோ ஜெமினி ஜெமினி. என்ன ஜெமினி? ஜெமினி நீ என்ன ஊழ விட்டாலும் ஜெமினி வரமாட்டான். நீ உயிர் விட்டா தான் ஜெமினி வருவான் போல இருக்க. ஐசக்க ஐசக்க, என் கத்தி கப்புல கைய கொண்டு வந்துட்ட, போய் மூளைய கொண்டு வா.